முன்னணி நடிகர் தனுஷ் இயக்கியும் கதாநாயகனாகவும் நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இப்படத்தில் தனுஷுடன் சேர்ந்து நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண், பார்த்திபன், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இசையை ஜி.வி. பிரகாஷ்குமார் அமைத்துள்ளார். ஒளிப்பதிப்பு கிரண், தயாரிப்பு ஆகாஷ் பாஸ்கரன். ராஜ்கிரண் தனது ஊரில் நடத்தும் இட்லி கடை அந்த ஊரின் அடையாளமாக இருக்கிறது. அந்த கடை வழியாகவே பல தலைமுறைகள் வாழ்ந்து வருகின்றன. இதே கனவை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஆசையில் அவருடைய மகன் தனுஷ் கேட்டரிங் படிப்பை முடித்து வெளியூருக்கு செல்கிறார். சொந்த ஊரை விட்டு மகன் செல்வதை பிடிக்கவில்லை என்றாலும் மகனின் ஆசைக்காக ராஜ்கிரண் சம்மதிக்கிறார். வருடங்கள் கடந்து சத்யராஜின் ஹோட்டலில் மூத்த ஷெஃபாக உயர்கிறார் தனுஷ். அங்குதான் சத்யராஜின் மகள் ஷாலினி பாண்டியவுடன் காதல் மலர்கிறது. நிச்சயமும் ஆகிறது. ஆனால் இந்த கல்யாணத்திற்கு எதிர்ப்பாளனாக நின்று கொள்கிறார் ஷாலினியின் அண்ணன் அருண் விஜய். இந்நிலையில் திடீரென்று தனுஷின் தந்தை ராஜ்கிரண் மரணமடைகிறார். உடனே ஊருக்கு திரும்புகிறார் தனுஷ். தந்தையின் மரண துயரத்தில் இருந்து மீளாமல் இருக்கும் நிலையில் அவரது தாயாரும் இறந்து விடுகிறார். இதனால் சிதைந்து போகிறார் தனுஷ். திருமணம் நின்று விடுகிறது. அதன் பின் தந்தையின் ஆசை நிறைவேற்றும் வகையில் இட்லி கடையை நடத்த முடிவு செய்கிறார் தனுஷ். அங்கேயே நித்யா மேனன் நாயகியாக வந்து தனுஷுக்கு துணையாகிறார். ஆனால் இதை சகிக்க முடியாமல் அருண் விஜய் ஊருக்கு வந்து தனுஷுடன் மோதுகிறார். கடையை அடிக்க முற்படும் அருண் விஜய்க்கு முதலில் அமைதியாக இருக்கிற தனுஷ் பின்னர் கை கொடுக்க நேரிடுகிறது. இதனால் அருண் விஜய் vs தனுஷ் என்கிற போராட்டம் உருவாகிறது. அதை எப்படி சமாளிக்கிறார் தனுஷ்? தந்தையின் இட்லி கடையை காப்பாற்ற முடிகிறாரா என்பதே படத்தின் மீதி கதை. நடிகர் தனுஷ் அனைவருக்கும் தெரிந்தவர். ஆனால் இயக்குனர் தனுஷ் அதுதான் இந்த படத்தின் மெயினான ஹைலைட். தனுஷ் எடுத்துக்கொண்ட கதை களம் எளிமையானது. ஆனாலும் அதை மிகுந்த எமோஷன்களோடு அழகாக சொல்லியிருக்கிறார். இடத்திடத்தில் சிறு சிறு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் படத்தின் சுமாரான பாயிண்ட் என்னன்னா, சண்டை தீர்வல்ல, அகிம்சை தான் வழி என்பதே. ராஜ்கிரனுக்கு பிறகு தனுஷ் கடையை எடுத்து நடத்துவது, மக்களை ஈர்க்கும் அந்த சினிமா தருணம், கிளைமேக்ஸ் அனைத்தும் கையடக்கத்தக்க காட்சிகளாக அமைந்துள்ளன. இடைவேளை காட்சி, தனுஷ் தண்டையை இழக்கும் அந்த எமோஷனல் சீன் பார்வையாளர்களை நிறைய கவர்ந்துவிடும். கிளைமேக்ஸில் ராஜ்கிரண் தெய்வமாக வந்து நிற்பது கூஸ்பம்ஸ் தரும் அளவிற்கு அமைந்துள்ளது. தனுஷ் தனது பாத்திரத்தில் இயல்பாகவே கலந்திருக்கிறார். ஷெஃபாக இருக்கும் போதும் ஊருக்கு திரும்பும் மகனாகவும் தந்தையின் கனவை நிறைவேற்றும் வேளையிலும் எமோஷனல் காட்சிகளில் ரொம்பவே நம்ப வைத்துள்ளார். அருண் விஜய் படம் முழுக்க பலம் சேர்த்திருப்பவர் இவர்தான். ஈகோ, ஆணவம் கலந்த கதாபாத்திரத்தில் அசத்தி இருக்கிறார். எந்த முன்னணி ஹீரோவும் ஏற்க மறுக்கும் ரோல். ஆனால் அருண் விஜய் அதை செய்து காட்டியிருப்பது பாராட்டுக்குரியது. ராஜ்கிரண் படம் தொடங்கிய சில நிமிடங்களிலே பார்வையாளர்களின் மனதை வருடி விடுகிறார். அவருடைய இட்லி கடை கனவு, மகனுடன் இருக்கும் பந்தம் அனைத்தும் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக அமைந்துள்ளது. சத்யராஜ் அனுபவம் சொல்ல தேவையில்லை. தந்தையாகவும் கம்பீரமான மனிதனாகவும் படத்தில் பக்கா பொருத்தம். நித்யா மேனன் தனுஷுக்கு துணையாக நின்று எமோஷனல் தருணங்களில் உயிரூட்டியுள்ளார். பார்த்திபன் கேமியோ வேடம்தான். ஆனாலும் இறுதியில் அவர் வந்த காட்சி தியேட்டரில் கைத்தட்டல்களை பெற்றுவிடுகிறது. சமுத்திரக்கனி, ஷாலினி பாண்டிய, கீதா கைலாசம் தங்களுக்கு கிடைத்த பாத்திரங்களில் உயிரோட்டம் தந்துள்ளனர். இசை ஜி.வி. பிரகாஷ்குமார் இப்படத்தின் இன்னொரு ஹீரோ. பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் உணர்வுகளை எடுத்துச் செல்லும் வகையில் அமைந்துள்ளது. ஒளிப்பதிப்பு கிரண் ஊரின் இயல்பான அழகையும் எமோஷனல் தருணங்களையும் அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார். எடிட்டிங் பக்கா, எந்த இடத்திலும் சலிப்போ நீளமோ இல்லை. இட்லி கடை தனுஷ் இயக்கத்தில் வந்த இந்த படம் எமோஷன்களை வலுப்படுத்தும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். பெரியவர்களுக்கு, குறிப்பாக குடும்ப ரசனை விரும்புபவர்களுக்கு படம் நிச்சயம் கனெக்ட் ஆகும். ஆனால் ஜென்சி ரசிகர்களுக்கு படம் ஓவர் எமோஷனலாக தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து சொல்ல போனால் இட்லி கடை தனுஷின் அடுத்த சினிமா பயணத்திற்கு அழகான அடையாளம் பதித்த படம்.